824 தாக்குதல்கள். துபாய் மற்றும் அபுதாபி மீது ஈரான் ஏவுகணை மழை. வெறும் 24 மணி நேரத்தில் நடந்த இந்த கோர சம்பவம் உலகையே அதிர வைத்திருக்கு. அங்கே இருக்கிற நம்ம தமிழர்கள் நிலைமை என்ன? முழுசா கேளுங்க. மார்ச் 2026 முதல் வாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் தனது எல்லைகளை தாண்டி ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கு. ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வளைகுடா நாடுகளை சூழ்ந்திருக்கு. குறிப்பா UAE மீது மட்டும் 140 ஏவுகணைகள், 270 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியம். UAE தனது வான் பாதுகாப்பு அமைப்பால 99% தாக்குதல்களை முறியடிச்சிருக்காங்க. இருந்தாலும் துபாய் ஏர்போர்ட் மூடப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட 37 ராணுவ தளங்களை குறிவைப்போம்னு ஈரான் அதிபர் எச்சரிச்சிருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து துபாய், அபுதாபியில வேலை பார்க்கிற லட்சக்கணக்கான தமிழ் உறவுகளுக்கு இது ஒரு இக்கட்டான சூழல். துபாயில் இருக்கும் நண்பர்களை ஜன்னலோரம் தூங்குவதை தவிர்க்கவும். ஏவுகணைகள் தடுக்கப்படும் போது ஏற்படும் அதிர்வு கண்ணாடிகளை பாதிக்கும். ஈரானிடம் ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலையே இருக்கு. அவங்க சரக்கு லாரிகள்ல ஏவுகணைகளை மறைச்சு வச்சு தாக்குறாங்க. இது அமெரிக்காவுக்கே பெரிய சவால். பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறா உயர வாய்ப்பு இருக்கு. உலக பொருளாதாரமே ஒரு ஊசலாட்டத்துல இருக்கு. அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப முக்கியம். ஈரான் எடுக்கும் இந்த அதிரடி முடிவு சரியா தப்பா? உங்க ஊர்ல பெட்ரோல் விலை இப்ப என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. பாதுகாப்பா இருங்க. இந்த வீடியோவை UAEல இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா 824 தாக்குதல்கள் சாதாரண விஷயம் இல்ல.